வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. சொல்லாத காதலுக்கு வலி அதிகம் சொல்லுவாங்க, ஆனால் காதலுமே அதிகம்தான். ஒரு நாளும் மறைக்க ட்ரை பண்ணும்போது அந்த காதல் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப அதிகமாக. காலையில் கண்ணை திறந்தோடனே உன் ஃபேஸை பார்த்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நீண்ட தூரம் காத்துக்கிட்டு இருந்து லைனில் சாமி தரிசனம் பார்க்க போகும்போது ஒரு திருப்தி வரும் பார்த்தியா, அந்த மாதிரி. கொரோனா ஏதாவது சொல்லிட முடியுமா? மகாலட்சுமி மாதிரி இருக்கேன். உனக்கு நான் கம்மி தான், இருந்தாலும் நீ என்னை ஏற்றுக்கணும்ல. உன்கிட்ட சொல்கிற தைரியம் எனக்கு இன்னும் வரல, ஆனால் எப்படியும் உன்கிட்ட நான் கேட்கணும். உன்னை பார்த்தா இன்னும் சின்ன குழந்தை ஃபீல் தான் இருக்குது. ஏற்றுப்பியா ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் கேட்டு தானே ஆகணும். எனக்கு ரொம்ப நாள் கம்மி, நான் 3 மாதம் தான் இருப்பேன். அதுக்குள்ளே உங்ககிட்ட கொஞ்சம் பேசி பழகணும். என் ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், என்னோட விருப்பத்தெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். எனக்கு எல்லாமாவும் நீ இருக்கணும். இதெல்லாம் நடக்குமா? டேய், இப்போ எதுக்கு வெளியில் வந்த? உன்னை தான் நேற்று வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நான் வருவேன்டா, கூப்பிட்டப்பெல்லாம் வர சொல்கிறேன். இன்றைக்கி நீ கூப்பிட மாட்டேன்னு சொன்னால் நான் வராமல் இருக்கணுமோ? என்கிட்ட தான்டா உட்காந்து தேய்ன்னு தைக்கிற. அப்படி இருக்கும்போது வர்றதுக்கு உரிமை எனக்கு எல்லாமே உண்டு. உரிமை உனக்கு கிடையாது. எப்போ நீ அவளை உன் காதலின்னு சொன்னியோ அப்போலேருந்து உனக்கு உரிமை கிடையாது. அந்த உரிமை வந்து உங்ககிட்டேருந்து பறிக்கப்படுது. ஆமாம், பெரிய ஐநா சபை அதிபர் இவர் முடிவு எடுத்துட்டா அது அப்படி பறிக்கப்பட்டுரும். போடாடே. நீ ஏன்டா அன்பழிக்கை பார்த்தியா அன்னைக்கு? சொல்ல மாட்டேன். அதை எழுதிட்டியே, காலையில் பார்த்தேன்னு. நான் பார்த்துட்டேன். மூடிட்டு போயிடு, அடி வாங்கிடுவேன் என்கிட்ட. அப்படிலாம் போக முடியாது. ஏன்டா அன்பழகி காலைல வாலியை கொடுத்துட்டு அப்படி போயிட்டாலும் அதுக்கப்புறம் எழுதுறா, ஆர்வமாக இருக்கேன். வாலியை கொடுத்துட்டு போவாதான், பின்ன உட்காந்து ரொமான்ஸாக பண்ணிகிட்டு இருப்பா. இல்லைடா, அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா என்கிட்ட மறைச்சிட்டுன்றதுக்காக தான் கேட்குறேன். எனக்கு ஓவர் வாய் கொழுப்பாயிடுச்சு, மரியாதையாக உள்ளே போ, நான் எழுதிட்டு கிளம்பணும். ஆமாம், இப்போ எதுக்கு வெட்ட வெளியில உட்காந்து எழுதிட்டு இருக்க? இன்னும் டைம் ஆகுமே நீ என்ன தேய்க்கிறதுக்கு. இன்றைக்கி என்ன சீக்கிரமாக எழுதிட்ட? அதுவா, அஸ்வின் கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதுவும் இல்லாமல் அப்பா அங்கே வந்து 2 நாள் தங்க சொல்லியிருக்காங்க. நைட்டு நான் அங்கே போயிடுவேன். என்னது, அங்கே போயிடுவியா? என்னை விட்டுட்டாடா போகிற? ஏன், நீ தனியாக இருக்க மாட்டியா? டேய், எங்கே போனாலும் என்னை கூட எடுத்துகிட்டு போய் பழகிட்டடா. நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? அப்படிலாம் உன்னை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. நான் என்ன எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன் உன்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. எப்படியும் அங்கே ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல, நானும் உன் கூட தான் வருவேன். அங்கே போய் ஒரு வேளாண்பழியை பார்த்து பேசணும், அதை பற்றி என்கிட்ட எழுதணும்னா அங்கே போய் அவளை எப்படிதான் பார்ப்பேன்? நீ மறந்தா மறப்ப அவனே, நான் மறக்க மாட்டேன். நீ தானே சொன்ன வசந்தோட அத்தை பொண்ணுன்ட்டு, அப்போ அங்கே வர வாய்ப்பு இருக்குல்ல. அட ஆமாம், இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை பற்றியா. உன் லவ்வுக்கு கூட அப்டேட் நான் தான். என்னை நீ கூட வச்சுருந்தா மட்டும்தான் உன் லவ் சக்ஸஸ் ஆகும். எல்லாம் என் நேரம்டா. இருந்துட்டு போட்டேன். ரொம்ப பறந்து ஆடாதடா. நான் மூடி வச்சுட்டு கிளம்ப போகிறேன். எனக்கு டைம் ஆச்சு. ஒழுங்கா டைரிக்குள்ளவா. நான் வர மாட்டேன். யார் இந்த புள்ள? செம்ம அழகாக இருக்கு. நம்ம 2 பேரும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கடா. என்னடா உளற? டேய், உன் பின்னாடி ஒரு புள்ள நிற்குதுடா. என்னை பார்த்துருச்சு வேற. ஏன் பின்னாடியா? அன்பழகி? என்னது அன்பழகியா? அழகா இருக்கும்போதே நினைச்சேன்டா, செம்மையா இருக்குடா. இந்த பேப்பர் எப்படி பறக்குது? ஏதோ பேசிட்டு இருந்தாரே வரும்போது. ஏய், ஜூம் பண்ணி என்னதான் பார்க்கறா? ஒழுங்கா உள்ள போடா, மாட்டி விடாத. சரி நான் போறேன், நீ கிளப்பு. அன்பழகி, என்ன பார்க்குறீங்க? இல்ல, இப்போ ஒரு பேப்பர் பறந்துச்சுல, நான் பார்த்தேன். அதெல்லாம் எதுவும் பறக்கல. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வாங்கலாம். இல்ல, நான் பார்த்தேன். அந்த பேப்பர் இப்போ பறந்துச்சு. எங்க அந்த பேப்பர்? நீங்க இந்த பக்கம் வாங்க, நான் சொல்றேன். என் அன்பழகி கால் தடிக்கிடுச்சு பாரு. ஐயோ அம்மா. கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள். நாளைக்கு நான் காண வருவாளோ, பாறைக்கு நீரூற்றி பூவாளோ, வழியோரம் விழி வைக்கிறேன், என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம். வந்துட்டேன்டா. இப்ப என்னடா செய்வேன்? அவ உன் மடியில மட்டும் உட்காரல, என் மடியிலையும் சேர்ந்துதான் உட்காந்துருக்கான். என்ன முறைக்கிற? அவ என்ன பார்க்க வந்து ஜூம் பண்ணி தானே இப்போ உன் மடியில் வந்து உட்காந்துருக்கா. சொல்ல போனா காரணம் நான் தான். முறைக்காதானே? ஒழுங்கா உள்ள போயிட்டுடா. அவள்கிட்ட மாட்டி விட்றாத. ஏற்கனவே அவ உன் மேல சந்தேகத்துல இருக்கா. இருந்துட்டு போறா வீடு. இருந்தாலும் என்னால தானே உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு. ஏங்க எங்க டாக்டர், நான் வரும்போது பேப்பர் பறந்துச்சு தானே? இப்ப வேற ஒருத்தி பேப்பர் பறந்ததை விட மாட்டா போல.
ஏங்க பேப்பர் பறந்துச்சா இல்லையான்னு நான் சொல்கிறேன், கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஏண்டா அவளே உட்காந்துருக்கா, உனக்கு எங்கடா வலிக்குது? அப்படியே பேசிட்டு ரெண்டா. அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு. நியாயமாக நடந்துக்கணும். நேர்மையில் தீய வைக்க. ஐயோ சாரிங்க. கால் தடுக்கி விழுந்துட்டேன். குனிஞ்சிட்டு நின்று அந்த பேப்பரை பார்த்தேன்னா அதில் தெரியாமல் விழுந்துட்டேன். ம், பரவாயில்ல, எந்திரிங்க. ஏய், அவள் எந்திரிக்க போறா, நீ ஒழுங்கா உள்ள போ. திருப்பி உன்னை பார்த்தானா பிரச்சனை ஆயிடும். போய் தொலைக்கிறேன் எல்லாம் நேரம். ஆனால் அவள் போனதுக்கப்புறம் திருப்பி வருவேன்னு போடா ஃபர்ஸ்ட். என்னங்க என்ன பக்கம் வந்திருக்கீங்க? அது நான் வேற ஒரு விஷயமா வந்தேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சந்தேகத்தை தீர்த்து வைங்க. விடமாட்டா போலயே. ம், என்ன சந்தேகம்? நான் வரும்போது பேப்பர் பறந்துச்சுல்ல? பறந்துச்சா? எங்க பறந்துச்சு? போய் சொல்லாதீங்க, நான் பார்த்தேன். அதை குனிஞ்சு பார்க்கும்போது தான் நீங்கள் என்ன பார்த்தீங்க. உடனே நான் இந்த பக்கம் வரேன்னு அந்த நினப்பிலே தான் கீழே விழுந்துட்டேன். இல்லைன்னு பழகி, நீங்கள் வேற ஏதாவது பார்த்துருப்பீங்க. போய் சொல்லாதீங்க டாக்டரே, நான் பார்த்தேன். ஏங்க உண்மையா பிள்ளை எதுவும் பறக்கலங்க. நீங்கள் போய் சொல்கிறீங்க. நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே? ம், ஃப்ரெண்டு தான். அப்போ உண்மையை சொல்லுங்கள், நான் பார்த்தேன் அந்த பேப்பரை. ஏங்க அதுக்கு ஏங்க இப்போ சோகமாயிட்டீங்க? எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஏங்க பேச மாட்டேன்ற பெரிய வார்த்தைலாம் வேணாம், நான் சொல்லிடுறேன். அப்போ சொல்லுங்கள். அந்த பேப்பர் இதோ என் கையில் இருக்கு பாருங்க. அவன் என் ஃப்ரெண்டு. ஆ, ஃப்ரெண்டா? ஆமாம், அவன் என் ஃப்ரெண்டு. போய் சொல்கிறீங்க, நான் நம்ப மாட்டேன். அது எப்படி ஒரு காகிதம் போய் ஃப்ரெண்டாக இருக்கும்? இருக்குங்க. நான் எல்லாத்தையுமே அந்த காகிதத்தில் தான் எழுதுவேனா, அதனால அது எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கு. ம், உண்மையாவா? ஆமாம், உண்மையாக தான். ஆனால் அது என்கிட்ட மட்டும்தான் பேசும், யார்கிட்டையும் பேசாது. ம், ஏன் என்கிட்டலாம் பேசாதா? ஆமாங்க, அது அப்படிலாம் பேசாது. நம்பவே முடியலையே. நம்பனாலும் நம்பலனாலும் அதாங்க உண்மை. ஏங்க இதை போய் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கண்ணா. ம், ஏன்? நீங்களே பேப்பர் பறந்தது நம்ப மாட்டீங்க, மற்றவங்களாம் நம்ப போகிறாங்க. என்ன பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்கங்க. டாக்டருக்கு பைத்தியக்கார பட்டம் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களா, அப்புறம் யாரையும் என்கிட்ட வைத்தியம் பார்க்க வர மாட்டாங்க. ம், அதுவும் கரெக்டு தான். ஆனால் என் முன்னாடி ஒரு வாட்டி வர சொல்லுங்களா? அப்படிலாம் வராதுங்க. ஏய், நான் வருவேன்டா, போய் சொல்லாதடா. வாயை முட்டு கம்முன்னு இருன்னு. டேய், என் சாபம் பழிச்சிருண்டா. வாயை மூடுறா. ஏங்க, நான் பார்க்கணும். இன்னொரு நாள் நான் காமிக்கிறேன்னு. சரி, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்கள். ம், இன்னொரு நாள் காமிப்பீங்களா? கண்டிப்பாக காமிக்கிறேன். நீங்கள் எதுக்கு வந்தீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்தீங்களா? என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க? இப்போ பின்னாடி ஒரு பை இருக்கு, அதை எடுங்களா? பையா? ஆமாம், அங்கே வச்சுட்டு தான் அந்த பேப்பர் பறந்ததை எட்டி பார்த்தேன்னா அப்படியே கீழே விழுந்துட்டேன், வந்து உக்காந்துட்டேன். இதோ இருங்க, எடுக்கிறேன். இதோ அந்த சைடு இருக்க பாருங்க, மரத்துக்கு பின்னாடி. இந்த பையா? ம், ஆமாம். என்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. என்ன இருக்குது பையில்? அதுவா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் பால் பணியாரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிக்குமா, எங்கள் அம்மா செஞ்சாங்க. பால் பணியாரமா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் சாப்பிட்டதில்ல. ஆமாம், சூப்பராக இருக்கும் பால் பணியாரம். எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. என்ன திடீர்னு செஞ்சு கொடுத்துருக்காங்க? நான் தான் கேட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னால் சாப்பிட முடியாதுல்ல, எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு தர மாட்டாங்கல்ல. ஏன் செஞ்சு தர மாட்டாங்க? சாப்பிட முடியாது? இருங்க, முதல்ல நான் பால் பணியாரத்தை எடுக்கிறேன். இந்தாங்க. திறந்துட்டேன், சாப்பிடுங்க. பார்க்கவே நல்லா இருக்குங்க. அப்புறம் என்ன பால் பணியாரம்லாம் திடீர்னு? நீங்கள் தான் தனியாக இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு யார் செஞ்சு கொடுப்பா இதெல்லாம். நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா திடீர்னு ஞாபகம் வந்தது. அதுவும் இல்லாமல் சாயந்தரம் உங்களை நான் பார்க்க வரணும்னு வேறு இருந்தேன். சரி, நம்ம தான் போகிறோமே, எடுத்துகிட்டு போய் அவருக்கும் கொடுப்போன்னு எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயா, இதுக்கு எதுக்கு நன்றிலாம் சொல்கிறீங்க? பரவாயில்ல, வீட்டில் இருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் எப்பயுமே ஏதாவது செஞ்சால் கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் வேறு நல்லா பேசுவீங்கல்ல, அதான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ம். ஆமாம், அப்புறம் என்ன ஏன் பார்க்க வரணும்னு இருந்தீங்க? ஆ, அது ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? இல்லைன்னா நேற்று பார்த்தப்பவே நான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன். முக்கியமான விஷயம் கொடுத்துருப்பீங்களா? என்ன சொல்கிறீங்க, புரியலையே. எங்கள் அம்மா பால் பணியாரம் ஏன் செஞ்சு தந்தாங்க தெரியுமா? ஏன் செஞ்சு தந்தாங்க? ஒரு வாரமாகவே, இன்னைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு செஞ்சது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தந்திருப்பேன். இப்போ தானே 2 நாளாக உங்களை எனக்கு தெரியும், அதனால தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியா? ஏன் ஒரு வாரமாகவே செஞ்சு தராங்க? அதே, நான் இன்னும் 2-3 நாளில் வீட்டிலேருந்து போயிடுவேனா, அதுக்கப்புறம் எனக்கு செஞ்சு தர யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அதனால எங்கள் அம்மா நீ என்ன கேட்டாலும் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக செஞ்சு தருவேன்னு சொன்னாங்க. அதனால நானும் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் கேட்டு வெளுத்து வாங்கி சாப்பிட்டுவிட்டேன். என் ஃப்ரெண்டோளுக்கு எடுத்துகிட்டு போய் தந்துட்டேன். ஏன் எங்கே போகிறீங்க அதுக்கப்புறம்? அதான் அதை சொல்லலாம், இருங்க நான் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, என்ன இது தெரியுமா? பத்திரிக்கை? இதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? யார் தந்தாங்க? இந்த மாதிரி பத்திரிக்கை வசந்த் வீட்டில் பார்த்தேன். இது அஸ்வின் கல்யாண பத்திரிக்கை தானே? காலையில் கூட ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் வந்து எனக்கு பத்திரிக்கை வச்சாரு. இந்த பத்திரிக்கை தான். ஆனால் என்னால் பார்க்க தான் முடியல, ஒரு எமர்ஜென்சி கேஸ். பார்த்துட்டு அப்படியே பத்திரிக்கையை வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம், இது அஸ்வின் மாமா கல்யாண பத்திரிக்கை தான். ஆனால் நான் இதை உங்கள்கிட்ட கொடுக்க வந்தேன். நீங்கள் ஏன் இதை என்கிட்ட கொடுக்க வந்தீங்க?
டாக்டரே அந்த கதையை ஃபுல்லாக கேளுங்கன்னு. நான் வந்து காலையில் இங்கே வாலி கொடுக்க வந்தேனா, அப்போ எதுவும் வேலை செய்யலை. எங்கள் அம்மா போனவுடனே நான் தூங்கிட்டேன். உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலேயும் நீ வந்து வெளியே போயிட்ட, இப்போவும் நீ வெளியில் போகிற, இப்படிலாம் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தா சரி வராது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? ஆமாம், சின்ன பசங்க கூடலாம் சேர்ந்து விளையாடக்கூடாதான் இனிமேல் நான். ஏன்னா நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேனா, அதனால இதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு அப்புறம் வெளியில் வேற வர மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், உங்களை பார்க்க முடியாது. அதான் இன்னைக்கே உங்களுக்கு இந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு போகணும்னு வந்தேன். என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. டாக்டரே, இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்கிறேன்னு புரியலையா? காலையில் பத்திரிக்கை கொண்டு வந்து வச்சார்ல, அவர் எங்கள் அண்ணன் தான். என்னது, உங்கள் அண்ணனா? ஆமாம், எங்கள் அண்ணன் தான். என் கல்யாண பத்திரிக்கை தான் இது. என்னது, உன் கல்யாண பத்திரிக்கையா? அப்போது அஸ்வின் கல்யாணம் பண்ணிக்க போகிறது உன்னையா? ஆமாம், நான் தான் அன்றைக்கே சொன்னேனே, வசந்த் மாமாவோட அத்தை பொண்ணு நான். அதனால தான் அவர்கிட்ட என்னை பற்றி சொல்லிடாதீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். வசந்தோட அத்தை பொண்ணுன்னு சொன்னீங்க, ஆனால் வசந்த் மாமாவோட பெரியமா இருக்காங்களா, அவங்களோட அண்ணன் பொண்ணு தான் நான். என்ன தான் அஸ்வின் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் முடிவு பண்ணி இந்த பத்திரிக்கைலாம் அடித்தாங்க. இன்னும் 3 நாளில் உங்களுக்கு தான் கல்யாணமா? அஸ்வின் மாமாவுக்கு 3 நாளில் கல்யாணம்னா எனக்கு 3 நாளில் தான் கல்யாணம். அதனால தான் எங்கள் அம்மா எனக்கு ஒரு வாரமாக பணியாரம் இதெல்லாம் சுட்டு தந்தாங்க. நான் கேட்குறதெல்லாம் செஞ்சு தந்தாங்க. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன்ல, அதனால எனக்கு யாரும் செஞ்சு தர முடியாதா. அதனால இங்கே இருக்கிற வரைக்கும் நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சு தந்தாங்க. அன்படிக்கு என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. காளிதாசனேடுகள், கண்ணன் ராசலீலைகள், பருவமோகம் தந்தது பாவம் அல்லது. ஷாஜகானின் காதலி, தாஜ்மஹால் பூங்கிளி, பாசம் வைத்த பாவம்தான் சாபம் வந்தது. இறந்தாலே டாக்டரே, சொல்லுங்கள். அதுதான் காலையில் எங்கள் அண்ணன் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க கிளம்புச்சு. நான் கேட்டேன், உங்களுக்குலாம் ஏன் பத்திரிக்கை வைக்கிறீங்க, இவர் நம்பருக்கு புதுசாக தானே வந்திருக்காரு, அதுக்குள்ளே என் கல்யாண பத்திரிக்கை ஏன் அவருக்கு வைக்கிறீங்கன்னு கேட்டேன். இந்த ஊரில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, அதுவும் இல்லாமல் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்குறீங்களா, அதனால் நீங்களும் ஊரில் ஒருத்தரான், உங்களுக்கும் முறைப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடணும்னு சொல்லிச்சு. அப்புறம் உன் ஃப்ரெண்டுங்களுக்கும் நீ பத்திரிக்கை வை, குட்டி ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீயும் பத்திரிக்கைலாம் வைக்கணும்னு என்கிட்ட சொல்லிச்சு. அதான் நான் என் குட்டி ஃப்ரெண்டுக்கெலாம் பத்திரிக்கை வச்சுட்டேன், உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன். நம்ம தான் 2-3 நாளாக பேசி பழகிருக்கோம்ல, நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு தானே? ஆமாம். சரி, இந்தாங்க பத்திரிக்கை. பால் பணியாரத்தை சாப்பிட்டுட்டு பொறுமையாக அந்த பத்திரிக்கை படித்து பாருங்கள். என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும், சரியா? ஏங்க, உண்மையில் இது உங்கள் கல்யாண பத்திரிக்கையா? ஆமாங்க, நம்ப முடியலையா? எனக்கு தான் கல்யாணம். உண்மையாவா? எனக்குமே கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல தாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் விட்டுட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அஸ்வின் மாமா வேறு வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுமா. எனக்கு அங்கெல்லாம் போயிருக்க தெரியாதுல்ல, நான் இங்கே இருக்கேன்னு சொன்னேன். ஆனால் நீ பாவாடை தாவணிலாம் போட்டுட்ட பெரிய பிள்ளையாயிட்ட, கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணியா அவனும் எங்கள் அப்பா தான் பிடிவாதமாக கல்யாணம் பண்ணுது. சரி, நானும் எங்கள் அண்ணன் சொன்னால் கேட்பேன். எங்கள் அண்ணன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நாளையிலேருந்து எங்கள் அம்மா என்னை வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏதோ நலுங்கெலாம் வைக்கிறாங்களாம், அதனால். சரி, நான் போயிட்டு வரேன், மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துருங்கண்ணா. சரிங்க. ஓ காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா, நெருப்பை விழுங்கி விட்டேன், ஓ அமிலம் அருந்தி விட்டேன். டேய் அழாதடா, டேய் அழாதடா. நான் ஆசைப்பட மாட்டேன்னு சொன்னல, மனசாட்சி அது இதுன்னு வந்து என்ன ஆசைப்பட வச்சிங்கல்ல, தேவையா எனக்கு இதெல்லாம்? டேய் சரவணா, அழுவாதடா. நீ அழுவுறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா அழுவதான் போகிறோம்ல. இவ்வளோ நாள் எந்த பொண்ணையும் நினைக்காம இருந்த முட்டாள் இப்போ எதுக்குடா நினச்சேன்? அவளை ஏன்டா நினச்சேன்? கடைசி வரைக்கும் நான் அதை தான் இல்லடா. அழுவாதடா. அவளை அம்மா மாதிரி நினச்சது என் தப்பாடா. அவள் என் கண்ணில் பட்டது தப்பாடா. அவளை நான் பார்த்தது தப்பா, பேசுனது தப்பா, பழகுனது தப்பா? எதுலடா தப்பு? எதுவுமே தப்பு கிடையாது. நீ அழுவாதடா. இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டமோ லைஃப்பில் வந்திருக்க, அப்போல்லாம் நீ அழுது நான் பார்த்ததே இல்லைடா. தோத்துட்டேன், வாழ்க்கையில் தோத்துட்டேன். கடைசி வரைக்கும் நீ சொன்ன மாதிரி நீ மட்டும்தாண்டா எனக்கு. என் சந்தோஷம் துக்கம் எல்லாம் உனக்கு மட்டும்தாண்டா. இதுக்கப்புறம் எதுக்கும் நான் ஆசைப்படக்கூடாது, அந்த தகுதி எனக்கு கிடையாது. தயவு செஞ்சு சொல்லாதடா. நான் இனிமேல் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன் வாழ்க்கையில். நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய், மருந்தை ஏனடி தர மறந்தாய். எப்போவுமே ஒரு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா காலையில் எழுப்பி விட்றதே அவனாக தான் இருப்பான். நைட்டே வீட்டுக்கு வர சொன்னார் அப்பா, வரேன் தான் சொல்லிட்டு போனான். சொன்னால் செய்வான். நைட்டும் வரல.
ஃபோன் பண்ண எடுக்கல, காலையில் இப்பயும் ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டான். என்னன்னு தெரியலையே. ஒருவேளை உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்ன பிரச்சனை? ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டானே. இன்னைக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சரி, அஸ்வின் வேறு வரான்னா அவனுக்கு ஒரு ஃபோனை பண்ணிவிட்டு நம்ம போய் நேர்லேயே சரவணனை பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சு, ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவன் வந்தால் தான் அடுத்து என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு அஸ்வினுக்கு கால் பண்ணுவோம். ரிங் போகுது, சீக்கிரமாக எடுத்தானா பேசிட்டு கிளம்பலாம். இதை வேறு வசந்த் நேரம் தெரியாமல் ஃபோன் எடுக்காமல் இருக்கான். சொல்லு வசந்த். டேய், எங்கே தாண்டா இருக்க? ஸ்டேஷனில் இறங்கிட்டேன்டா, நான் வரேன். டேய், வேட்டைக்காரன் நான் அனுப்பியிருக்கேன். சிட்டாக்கா இருக்காங்களா அவங்க வீட்டுக்காரு, கார் எடுத்துகிட்டு வெளில வெயிட் பண்ணுவார். நீ வந்துடு அவங்க கூட. ஒரு ஸ்டேஷனுக்கு வெளில வெயிட் பண்ணுவாருடா, அதை சொல்கிறதுக்கு தான் ரொம்ப நேரமாக உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். டேய், அதெல்லாம் வேணாம், நானே வந்துக்கிறேன். அதெல்லாம் தேவையில்ல, லக்கேஜ் எடுத்துகிட்டு எப்படி வருவேன்? நீ அவர் கூட வா, இங்கே வேறு நலுங்குக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமாக வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ஒரு எமர்ஜென்சி கேஸ் விஷயமா. நான் ஆஃப்டர்நூன் வந்துடுவேன். என்னது, நீ இருக்க மாட்டியா இப்போ வீட்டில்? இல்லைடா, ஒரு எமர்ஜென்சி கேஸ், வெளியில் போகிறேன், ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துடுறேன். நீ வந்து இங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். டேய், ரொம்ப எமர்ஜென்சியா? ஒரு குழந்தையோட ஆப்ரேஷன் விஷயம்டா, அதனால தான். ஒரு சின்ன குழந்தைக்கு இன்றைக்கி ஹார்ட் ஆப்ரேஷனு. ஊர்லேருந்து என் ஃப்ரெண்டு இருக்கான்ல சரவணன், நான் வந்திருக்கான் இந்த ஆப்ரேஷனுக்காக. அப்படியா? சரிடா, நீ கிளம்ப, நான் பார்த்துக்கிறேன். என்னடா ஏதோ மென்று முழுங்குற மாதிரி இருக்கு, என்ன ஏதாவது பிரச்சனையா? சொல்லி தோலடா, நீ மட்டும் வந்து எதையாவது பண்ணி வைக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வசந்த், நீ கிளம்பு, நான் வந்து பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, பத்திரமா வந்துடுண்ணா, நான் வைக்கிறேன். சரிடா. இவன் வேறு ஏதோ மென்று முடிஞ்சிட்டு இருக்கான், என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, நம்ம சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி போய் சரவணன் என்னன்னு பார்ப்போம். என்னடி இன்னைக்கு நீ தாவணி புடவைலாம் போட்டிருக்க? ஆமாம், டெய்லி இந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுனால புடவை கட்ட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனில் வீட்டில் தானே இருப்பேன், அதான் சரி தாவணி புடவை கட்டலாமேன்னு எடுத்து கட்டிட்டேன். நல்லா தான் இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று ஆஃப் சாரியில் பார்க்குறது. ஆள் சூப்பராக தான் இருக்க. ஆமாம், நீ சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறது, என் ஆள் சொல்லணுமே. சொல்லுவார், ஏன் சொல்ல மாட்டார்? அவர் தான் நம்ம போடுற பிளான் மொத்தத்தையும் கண்டுபிடிச்சி தொலைச்சிட்றாரு. சரி, நீ என்ன தலைகளை வராமல் அப்படியே நிற்கிற? போய் வாரணும், அதுக்குள்ளே வேற ஒரு வேலை ஃபோன் வந்துச்சு, அதான் சரி பேசிட்டு போகலான்னு வந்தேன். இப்போ என்ன வேலை? அதான் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் ஆச்சே. லீவு தான். உனக்கு இந்த கிருஷ்ணா தெரியுமா? யார் இந்த கிருஷ்ணா? இதுக்கு முன்னாடி நம்ம ஏரியா எம்எல்ஏ இருந்தார்ல, அவரோட 2வது பையன். ஓ, அவனா? தெரியும், அந்த ஆந்த கண்ணன் தானே? ஆந்த கண்ணனா? ஆமாம், அவன் கண்ணு முட்டையாக தான் இருக்கும். எங்கள் பேட்ச்க்கு முன்னாடி பேட்சில் அவன் எங்களுக்கு சீனியரு. காலேஜ் படிக்கும்போது எனக்கு சீனியராக தான் இருந்தான், இப்போ முடிச்சிட்டான். ஸ்கூல் படிக்கும்போது என் கூட தானே படித்தான், எனக்கு முன்னாடி செட்டு. அவங்க அப்பா அவனுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு தர போகிறாராம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. சரி வச்சு கொடுத்தா அவன் பார்த்துப்பான்ல, அவன் தான் படிப்பை முடிச்சிட்டான், அதனால் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு வச்சு தராராம். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் விஷயமா என்கிட்ட கேட்டிருந்தான், எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுதான் டாக்குமெண்ட் சைன் பண்ணி வச்சுருக்கேன். அவன் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்துட்றியா? இப்போ வருவானா? ஆமாம், இப்போ வருவான், நீ அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்துருண்ணா. சரி, டாக்குமெண்ட் அங்கே டேபிளில் வச்சுருக்கேன், அவன் வந்தானா எடுத்து கொடு, நான் போய் கிளம்பி வந்துடுறேன். அப்புறம் மணி ஆகிடுச்சுன்னா அம்மா வர திட்டுவாங்க. சரி, ஓகே, நான் எடுத்து கொடுத்துறேன், நீ போய் சீக்கிரமாக கிளம்பி வா. அம்மா, நீ தலை சிவலையா? அட்மின்னு நம்மளுக்கு ஏதோ ஹேர் ஸ்டைலை செட் பண்ணி பார்த்துட்டாங்க, நம்ம மண்ணுக்கு இந்த ஹேர் ஸ்டைலை தவிர வேறு எதுவும் செட் ஆகாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, நீ வந்தால் கொடுத்துருண்ணா. சரி, நீ போ, ஃபஸ்ட்டு கிளம்பி வா. கல்யாண வீடு ஒரே களை கட்டுது. அஸ்வின் அண்ணனும் வந்துட்டானா ஸ்டேஷன்லேருந்து, கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேட்டை அண்ணன் போயிருக்காரு. வந்துட்டாருன்னா வீடே ஒரே ஃபங்க்ஷன் களை கட்டிடும். சரி, நான் போய் கிளம்பி வரேன். ஆந்த கண்ணா வரட்டும், இன்னைக்கு கலாய்ச்சி அனுப்பணும். வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யார் நீங்கள்? நான் தான் தம்பி வஜ்ரவேலு, தெரியலையா உங்களுக்கு? வஜ்ரவேலுவா? எனக்கு தெரியலையே. என்ன தம்பி, என்ன தெரியலையா? என் பையன் ஒருத்தவங்க கூட தானே படித்தான். உங்கள் பையன்? ஓ, கிருஷ்ணாவோட அப்பா இல்லை நீங்கள்? ஆமாம் தம்பி, கிருஷ்ணாவோட அப்பாவே தான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2 நாள் உங்களுக்கு கல்யாணம் இல்லை, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. சரி, நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன், வீட்டுக்கு கிளம்புறேன்.
என்ன தம்பி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வீட்டுக்கு கிளம்புறேங்கிறீங்க? நீங்கள் கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன்ல. நீங்கள் கிளம்புங்க அதோட. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்கிறீங்க? சரி தம்பி, நீங்கள் ஏதோ கோவத்தில் இருக்கீங்க, நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு கிளம்புங்க சார். நெஞ்சில் நீ நுழைந்தாய் மருந்தை ஏனடி தர மறந்தாய் வாலிபத்தின் சோலையில ரகசியமாய் பூ பறித்தவள் நீதானே. ஆசைப்பட்டது தப்பு தான். நம்ம வந்து நின்னது கூட தெரியாத அளவுக்கு அந்த டைரி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான். சரி, எல்லாத்தையும் மறந்துடணும். இன்றைக்கி நான் ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணணும். என் லைஃப் வேறு, என்னோடய கெரியர் வேறு. அதனால் அந்த குழந்தைக்கு நான் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கணும். நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அப்படி என்ன தான் அந்த டைரியில் வச்சுருப்பான்னு தெரியலையே. டேய் சரவணா, என்னாச்சு உனக்கு? சொல்லுடா. ஏன்டா ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன்னா நீ தானடா காலையில் எனக்கு எழுப்பியே விடுவேன். சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணும், ப்ரொசீஜர்லாம் பார்க்கணும், நம்பர் ப்ரிப்பராக இருந்தால் தான் வரப்போகிற பேஷண்ட்டை நம்ம கரெக்டாக பார்க்கலாம் அப்படிம்ப. டைம் ஆகிடுச்சுடா, இன்னும் 2 hours தான் இருக்குது. இன்னும் நீ குளிக்காமல் உட்காந்துருக்க அப்படி? அதுவா, இதோ கிளம்பிடுவேன்டா ஒரு 5 minutes. ஆர் யூ ஓகே சரவணா? நத்திங்டா, ஐ எம் ஃபைன். இல்லைடா, நேற்று நீ இருந்ததுக்கும் இன்றைக்கி நீ இருக்கிறதுக்கும் ஏதோ எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு. சரி ஓகே. அஸ்வின் வந்துட்டானா? வந்துட்டான்டா, ஸ்டேஷனில் இருக்கான். கூப்பிட்டு வர்றதுக்கு நம்ம வீட்டில் வேலை பார்க்குற அண்ணா ஒருத்தர் போயிருக்காரு. கூப்பிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் நலங்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். சரிடா, நான் கிளம்பிட்டு வரேன். ஏன் ஒரு மாதிரியாக பேசிட்டு போகிறான்? சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம், அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும். ஆனால் நம்ம வரும்போது இந்த டைரியை வச்சு ஏதோ பேசிகிட்டு இருந்தானே. 2 நாளாக இந்த டைரியை வச்சு சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தான். இன்றைக்கி அவன் மூஞ்சில் ஏதோ ஒரு சோர்வு தெரியுது. என்னவா இருக்கும்? டேய் சின்னு, என்னடா பிரச்சனை அவனுக்கு? அஸ்வினை கூப்பிட போன வேட்டைக்காரனையும் காணும், அஸ்வினையும் காணும். என்னாச்சுன்னு தெரியல. ஸ்டேஷனில் ஏதாவது ட்ரெயின் லேட்டா? அண்ணா, நலுங்குக்கு வேற டைம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதுப்பா, இன்னும் ஆளை காணுமே. ஏங்க, எங்கள் அண்ணன் வீட்டில் வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்கங்க. மாப்பிள்ளைக்கு நலங்கு வச்சாதான் அவங்க நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. புரியுதுமா, ஆனால் என்ன தம்பி வர காணுமே. நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க, நீ அஸ்வின் வந்தோடனே ஆரம்பிச்சிடலாம். இல்லை தம்பி, இருந்தாலும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காக்க வைக்கக்கூடாதுல்ல, ஊர் மக்கள் வேறு வந்துடுவாங்க நலங்கு வைக்கிறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இதோட ஸ்டேஷனுக்கு வந்துட்டான்ல, ஊர்லேருந்து கிளம்ப வந்தால் பரவாயில்ல, இங்கே வந்துட்டான். அதனால நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க. சரி தம்பி, நான் போய் ரெடி பண்ணுறேன். எது எப்படி போனாலும் பேஷண்ட் நம்மளுக்கு முக்கியம். இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு குழந்தை எந்த சிந்தனையும் இல்லாமல் இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷனை முடிக்கணும். என் மைண்டில் எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அம்மதா, போகலாமாடா? அம்மா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு, எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் பயப்படாமல் இருந்தால் போதும். பெரிய விட்டு தம்பி, நீங்கள் கொடுத்த நம்பிக்கையிலே அன்னைக்கு எனக்கு பாதி பயம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் சோகமாக இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தம்பி பேசிச்சு, நான் அதுக்கப்புறம் சரியாகவே ஆயிட்டேன். ஆமாம், அமுதாவோட அப்பா எங்கம்மா? ஏன் தம்பி அதை பற்றி கேட்குறீங்க? அந்த ஆள் குடிச்சிட்டு வீணாகிறதே வேலையாக போச்சு. இன்றைக்கும் குடிச்சிட்டு எங்கே கிடக்குறான்னு தெரில. பிள்ளைக்கு ஆப்ரேஷன்னு தெரியும். நான் ஆஸ்பத்திரி பக்கம் வரல தம்பி. சரி, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. தாத்தா கிட்ட சொல்லி என்னன்னு கேட்க சொல்கிறேன். சரிங்க தம்பி. அம்மா, என் அமுதா குட்டி ஏன் இன்னைக்கு சோகமாகவே இருக்கா? அன்னைக்கு என்ன சொன்னேன்? சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னா இல்லையா? நான் சிரிக்க மாட்டேன், நான் சந்தோஷமா இல்லை. ஏன் அமுதா, என்னாச்சு உனக்கு? ஆமாம், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்க. அன்றைக்கி நீங்கள் சிரிச்சிட்டு பேசினதுனால தானே நான் இன்றைக்கி சிரிச்சிட்டே இருந்தேன். அதனால தான் நீங்கள் சிரிக்கல, நானும் சிரிக்கல, நான் சந்தோஷமா இல்லை. இங்கே பாரு அமுதம்மா, அங்கிள் வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், சரியா? இப்போ அங்கிள் ஸ்மைல் பண்ணாது தான் உனக்கு வருத்தமாக இருக்கா? ஆமாம், நீங்கள் சிரிச்சாதான் நான் வருவேன். உங்களை இப்படி பார்த்தா எனக்கு சோகமாக தான் இருக்குது. அங்கிள் சிரிக்கணும், அவ்வளோதானே? சிரிச்சா என் அமுதா குட்டி தைரியமாக வருவீங்களா அங்கிள் கூட? தைரியமாக வருவேன். யாருக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக நம்ம நார்மலாக தான் ஆகணும். ஆப்ரேஷன் பண்ண போடாரா சரவணா? நார்மலாக இரு. சரி, ஓகே. இப்போ நான் தைரியமாக வருவேன். உங்கள் சிரிப்பு தான் எனக்கு தைரியமே கொடுக்குது. என் அமுதா குட்டி எப்போவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம போகலாமாடா? போகலாமாம்மா. தம்பி, யார்கிட்டையுமே இந்த பிள்ளை இப்படிலாம் உறவு வச்சு பேசாது தம்பி. உங்களை தான் தம்பி பேசுது. எவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா? ஆனால் உங்கள் வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் காலையில் எழுந்து அவள் தான் தம்பி கேட்டா ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு. அவன் எல்லாரையுமே மாற்றிடுவாமா. அவனால் நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க, அதில் உங்கள் அம்மாதான் ஒருத்தி. அவன் சிரிப்புக்கு பின்னாடி 1000 கஷ்டம் இருக்குமா. ஆனால் அடுத்தவங்களை அவன் கஷ்டப்பட விட்டது கிடையாது. நீ என்ன தம்பி சொல்கிறீங்க?
ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போயிட்டு வெளியில் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம். ம் சரிங்க தம்பி. என்ன தூக்கிட்டீங்க? ஆமாம், என் குட்டி ஃப்ரெண்டை ஆப்ரேஷன் தேட்டருக்கு தூக்கிட்டே போகலான்னு இருக்கேன். அப்படியா? ஜாலியாக இருக்குமே. ஆமாம், ஜாலியாக தான் இருக்கும். போகலாமா? போகலாம். டேய், நீ அமுதாவை கூப்பிட்டு வா, நான் முன்னாடி போகிறேன். ம் சரிடா. எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க, ஏன் கேட்குற? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். அப்புறமா ஒரு சாரி சொல்ல போகிறேன். என்ன உண்மை சொல்ல போகிறீங்க? என்ன சாரி சொல்ல போகிறீங்க? அது வந்து நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அன்றைக்கி செக்கப்புக்கு வந்தேன்ல, அப்போவே சொல்லிட்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா எங்கள் அம்மா கூட இருந்தவளா ஏதாவது சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு. என்ன விஷயம்? ஏதோ சீக்ரெட்லாம் சொல்கிறாளே அமுதா. ஆமாம் மாமா, சீக்கிரட்டு தான். நீங்கள் அன்றைக்கி ஊர்லேருந்து வந்தீங்கல்ல, அன்னைக்கு உங்கள் தலையில் ஒரு காயம் வந்துச்சா? ம், ஆமாம். அது வேற யாரும் அடிக்கல, எங்கள் அன்பழகி தான் அடிச்சுது. அன்பழகி, நான், மணி, லிலி எல்லாம் மாங்காய் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோமா. அன்னைக்கு அந்த சூரியம்பட்ட மாங்காய் தான் வேணும்னு மணி பைய கேட்டானா, அதனால தான் அன்பழகி அடிச்சுது. உங்கள் தலையில் தெரியாமல் பட்டுருச்சு. அதுக்கு தான் நான் சாரி சொல்லணும்னு நினச்சேன். ம், அன்பழகி உன் ஃப்ரெண்டா? ஆமாம் மாமா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன சொன்னாலும் கேட்பா. எங்களுக்காக தான் நாங்கள் கேட்டுட்டோமேனு அன்னைக்கு மாங்காய் அடித்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா. ம், அப்படியா? சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கா சாரி சொல்லணும்னு சொன்னேன்? ஆமாம் மாமா, அன்னைக்கு நின்று நாங்கள் சாரி சொல்லிட்டு போயிருக்கணும்ல. அன்பழகி உங்கள்கிட்ட மாட்டி விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் போயிட்டோம். அன்றைக்கி நீங்களாம் இருந்திருந்தா கூட அவள் என்கிட்ட வந்திருக்க மாட்டா. நீங்கள் யாரும் இல்லைன்றதுனால தான் என்கிட்ட உட்காந்து அவ்வளோ பசங்க எனக்கு கட்டெல்லாம் கட்டிட்டு பேசிகிட்டு இருந்தா. இந்த பசங்களாம் அன்றைக்கி இருந்திருந்தா கூட என் லைஃப்பில் அன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடக்காமலே இருந்திருக்கும். என் கடவுள் இப்படிலாம் பண்ணேன். மாமா, சொல்லு தங்கம். நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோன்றதுனால நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் தப்பாக பண்ணிடுவீங்களா? அப்படிலாம் இல்லைடா, அது நீங்கள் சின்ன பசங்க அப்படி பண்ணீங்க. அதுக்கெலாம் ஏதாவது இப்படி பண்ண முடியுமா? ஆமாம்ல, இதே தான் அன்பழகியும் சொல்லுச்சு. அன்பழகி சொல்லுச்சா? என்ன சொல்லுச்சு? இந்த மணி பையன் நான் லில்லி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா. இந்த மாதிரி இந்த மாமாவை நம்ம அடிச்சுட்டோம், போய் சொல்லிடணும், இல்லைன்னா அவர் எனக்கு தப்பாக ஆப்ரேஷன் பண்ணிடுவார் அப்படின்னு லில்லி சொன்னான். அதுக்கு அன்பழகி சொல்லிச்சு, அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவர், எனக்கு ஃப்ரெண்டு, இனிமேல் நீங்களும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. அன்பழகிக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குமாமே. அவளுக்கு பிடிக்கும்ன்றதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்னை விட்டு அவள் தூரமாக இல்லை போகிறா. ஆனால் அவன் நினைவுகள் 2-3 நாள்லே என்னை பாடாப்படுத்திருச்சு. இதுக்கப்புறம் அவன் நினைவோடு இருந்தாலே எனக்கு போதும். மாமா, இனிமேல் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஃப்ரெண்டா? ம், ஆமாண்டா, ஃப்ரெண்டு தான். சரி, நீ எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காதானே. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வந்து பேசிக்கலாம். சரிங்க மாமா. மனசு படபடன்னு இருக்கே தம்பி. உங்கள் பொண்ணை நல்லபடியாக உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்க தம்பி. சரிம்மா, ப்ரே பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? சரிங்க தம்பி. இப்பா என்னப்பா ஒரு தகவலையும் காணோம், ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. அதான் ஏன் எனக்கும் தெரியல. நம்மள நேரில் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறியா? ஏன்பா ஊர் நலங்கு வைக்க போகிற நேரத்துலேயேப்பா போய் பார்த்துட்டு வருவாங்க மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை வந்துட்டாரான்னு. என்னப்பா கூத்தா இருக்குது இதெல்லாம்? ஏ சாமி, சொந்தையா என் தங்கச்சி, வார்த்தையை விட்டுட்டா அல்ல முடியாது சாமி. பார்த்து பொறுமையாக போய் என்னன்னு கேட்டுட்டு வா, இல்லைன்னா நான் போய் கேட்டுட்டு வரட்டுமா? தங்கச்சி தங்கச்சின்னு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணன் எங்கள் தவிப்பாருன்னு தங்கச்சிக்கு அங்கே எங்கேயாவது கொஞ்சமாச்சு நினப்பு இருந்ததா? வர்றவங்களாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்கப்பா, ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்ட்டு. மாப்பிள்ளையை 2 நாளைக்கு முன்னாடியாச்சும் வர வச்சுருக்கணும், அதுவும் இல்லை. கரெக்டாக இன்றைக்கி வர வச்சுட்டு நம்ம உசுரம் வாங்கிட்டு இருக்காங்க. ஐயா கோவப்படாதையா, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வா. நான் போய் பார்க்குறேன். தேவையில்லாமல் இப்பயும் ஏதாவது பதில் சொன்னாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் நான். என்னடா புளிமுட்டை முச்சரிக்கை ஒடியாந்துக்கிட்டு இருக்கேன்? என்ன ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும், உன்னை பெரிய வீட்டில் உடனே கூப்பிட்டு வர சொன்னாங்க. டேய், பெரிய விட்டுனா என் தங்கச்சி வீட்டிலடா கூட்டிட்டு வர சொன்னாங்க. புளிமுட்டை ஒழுங்காக சொல்லுடா. ஆமாம், அண்ணனை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. போய் அருளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். ஏண்டா என்னாச்சு, ஏதா பிரச்சனையா? மாமாவு பிரச்சனையா நான் கேட்குற, பிறலையுமே கொண்டு வந்திருக்காப்புல. தெரியலையம்மா, என்னடா ஏதோ சொல்கிறேன்? அங்கே வந்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கே தெரியும். என்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி நடடா போவோம். இப்பா இவன் சொல்கிறத பார்த்தா ஒன்றும் எனக்கு சரியாக படலை. நான் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டேன்னு நீ சொல்லக்கூடாது நாளை பின்ன.
இவன் பேசுறது இன்னும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. என் தங்கச்சி மட்டும் கலங்கி நின்னா உன் தங்கச்சி குடும்பத்தில் ஒருத்தனை கூட விட மாட்டேன், வெட்டி சாச்சிட்டு வந்துடுவேன். டேய் ஏன்டா போகிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? போய் ஃபஸ்ட்டு என்னன்னு கேளுடா. உன்னை தானே கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. நீ சொல்கிறத கேட்டு நான் போகிறேன், பாரேன். சரி போ, நான் உள்ளே போய் எல்லாரும் பயந்துகிட்டே இருப்பாங்க, என்னன்னு தகவல் சொல்கிறேன். இருப்பாட்டி மேஜிக் பண்ணி எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் வர வைப்போம். இப்போதாண்டி லட்சணமாக இருக்கான் பழகி. மேஜிக் பண்ணுவோன்னு சொல்ல ஏதோ சொன்னான். என் பேத்தி எப்படி இருக்கான்னு தெரியலையே. கிழவி முன்னாடி வந்து பாரு. இது சூப்பராக இருக்காடி. இந்த சரோசானா சும்மாவா கையை வச்சா அலங்காரத்தை அப்படியே அலங்கரிச்சிட மாட்டோமா? எக்கா அங்கே பாருங்க நம்ம அன்பழகி சூப்பராக இருக்கா. என் கண்ணை பட்டடம் போல் இருக்கு என் பிள்ளைக்கு. மகாலட்சுமி கணக்காக இருக்கா சேலையில். ஏம்மா தாவணி பாவடை தாம்மா கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த சேலைலாம் கட்டிக்கவே வரலம்மா. கூறு கட்டவலை சேலை தாண்டி இதுக்கப்புறம் கட்டணும். ஆத்தா சொன்னோம்னா இம்மா நாள் பாவடை தாவணி கட்டணும்ல, அதே மாதிரி இதுக்கப்புறம் நிச்சயில தான் கட்டணும். ஏடி கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சுக்காமலே கல்யாணம் பண்ணிக்க போற என்ன பாடுபட போறானோ. நீ சரசா அவளுக்கு நாலு நல்லது கெட்டது சொல்லி கொடுடி. எங்கள் வயசுக்கு நாங்கள் அவளுக்கு சொல்லி அடி தர முடியும். அவள் கூட்டுக்காரி நீ அவளுக்கு சொல்லி தடி. விடப்பத்தா அவளுக்கு கல்யாணம் ஆகட்டும், எல்லா விவரத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்பிடுறேன். நான் சொல்லி கொடுத்து அனுப்புகிற விவரத்தில் எண்ணி 10 மாசத்துல ஒன்று கொள்ளுப்பாட்டி ஆக்கிடுவா பார்த்துக்க. ஆனால் சந்தோஷம்தான். எனக்கு பயமாக இருக்குடி இவ்வளோ நினச்சா. நீ ஒன்றும் வருத்தப்படாத, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். இப்படி இருக்கிறவளோ தான் போய் 8 மாசத்துலேயே பிள்ளைய பெற்றுட்டு வருவாளுவோ. ஏன் தப்பு தப்பாக பேசுகிறேன்? பாத்தியாடி வெக்கப்படுவாங்கன்னு பேர் தப்பு தப்பாக பேசுகிறேங்கிறா. அவளுக்கு விவரம் பத்தல அப்பத்தா, வீடு பார்த்துப்போம். என்னவோ போ, எல்லாம் அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். இவளுக்கு ஒழுங்காக இருந்தால் சரி. தம்பி என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவ தான் என் பொண்டாட்டி. மாமா அடிக்காதீங்க, சும்மா இருங்க. டேய் நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படி கிடையாதுடா. என்ன ஆச்சு நம்மகிட்ட கேளு. விளக்கத்தை கேட்டு கல்வெட்டில் பதிக்க போறீங்களோ, அருள் கொஞ்சம் நேரத்தில் வருமா, அவனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கிராமப்பா, ஒரு கல்யாணம் நிற்கிது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? எக்கோ எதுக்குடி இப்போ இப்படி ஓடி வராத? இது காமச்சி எதுக்குடி இப்படி மூச்சரிக்க ஓடியார? நில்லடி எக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அங்கே ஒரு பிரளயம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னடி என்ன பிரளயம் நடந்துக்கிட்டு இருக்கு? உங்கள் பொண்ணுக்கு பார்த்தீங்கல்ல மாப்பிள்ளை அஸ்வின், அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இது காமச்சி என்னடி சொல்கிற? ஒழுங்காக தான் பார்த்தியா? அட ஆமாக்கா, ஒரு சுடிதார் போட்ட புள்ள புது தாடியெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து நிற்கிது. அங்கே பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா அப்படி ஆகிப்போச்சு? பையன் இப்போ வரான் அப்போ வரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி வருவான்னு தெரியலையே. எங்கள் தலையில் கள்ள தூக்கில போட்டுவிட்டான். கல்யாணம் நின்று போச்சுன்னா என் பொண்ணு நிலைமை என்ன ஆகுறது? என்ன ரியாக்ஷனே இல்லாத உட்காந்துருக்குது. எக்கா கல்யாணம் பண்ணி அவன் பொண்ணை கூட்டிட்டு வந்த உடனே ஊருக்குள்ளே என்னென்னவோ பேசிக்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்குள்ளக்கா காது கொடுத்து கேட்க முடியல. என்னடி என்னென்னவோ சொல்லுற? ஆமாக்கா, நம்ம அன்பழகியை பிடிக்காம தான் அவன் ஊர்லேருந்தே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். இந்த பிள்ளை ஆம்பளை மாட்டுக்கு ஊருக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு கிடக்கான். விவரம் பத்தாத பிள்ளையான். இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போவே சொன்னேன் இப்படிலாம் இருக்காதடின்னு. இப்படி என் தலையில் குண்டை தூக்கி போட்டுட்டாலே. இப்படி வாய மூடு. ஊருக்குள்ளே பேசுறதுக்கு அவள் என்ன பண்ணுவா? அவளா தப்பு பண்ணா? கம்மு நெருங்கத்த. அவளை 2 அரை அரைஞ்சாதான் எனக்கு மனசே ஆறும். எவ்வளோ படித்து சொன்னேன். பிள்ளையே அடிக்கிறேன் அவரு. ஏம்மா நான் என்ன பண்ணேன்? இப்போ என்ன அடித்தேன்? ஒன்னால தான், எல்லாம் ஒன்னால தான். என்னால என்ன? இப்போ திரும்ப திரும்ப வாய் பேசாத. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் ஊர்லேருந்தே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான். இதயம் இதயம் எரிகின்றதே இறங்கிய கண்